வணக்கம் தமிழ் மக்களே. அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளையொட்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுக சார்பாக இன்னும் சில தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆட்சிக்கு வந்த உடனே ரூபாய் 10,000 கருணை தொகை உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டதாரி வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தால் 2,000 ரூபாய் உதவித்தொகையும், +2 படித்தவங்க வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தால் 1,000 ரூபாய் உதவித்தொகையும் அறிவிச்சிருக்கிறாங்க. மீனவர்களுக்கு தடை காலத்திலான உதவித்தொகையை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய்க்கு உயர்த்தியிருக்கிறாங்க. பொங்கல் பரிசு ரூபாய் 1,000 கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னுட்டும், நெசவாளர்களுக்கு கூடுதல் யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னுட்டும், சிறு குறு விவசாயிகளுக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்கில் வாங்கப்பட்ட கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. விலைவாசி ஏற்றம், வரி உயர்வு மற்றும் மின்கட்டம் உயர்வு ஆகிய எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காகத்தான் இந்த தொகை வழங்கப்படும் அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னோட கருத்து என்னென்னா, இதெல்லாம் உண்மையிலே சாத்தியமா அல்ல தேர்தலுக்காக வழங்கப்படும் வாக்குறுதிகளா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவோட வாக்குறுதிகள் வெளியிடப்படலை, அதுவும் இல்லாமல் தாவேகாவோட வாக்குறுதிகளும் இன்னும் வெளியில் வரல. வாங்க பார்க்கலாம் அவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நன்றி மக்களே.